குட் மார்னிங், எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இப்போ 2026 வேகன்சி SSGD கான்ஸ்டபிளுக்கு எல்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட 25,000 சில்லற வேகன்சி. எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட்டு. எல்லாமே அட்மிட் கார்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் சீக்கிரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சு தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நோட்டிஃபை பண்ணல டேட் எப்போ அப்படின்னு, எக்ஸாம் டேட்டு. உங்களுக்கு மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு வருஷம் 2 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு கண்டிப்பாக ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் தெளிவாக கவனிச்சுக்குங்க. உங்களுக்கு என்னங்கிறத காட்டுறேன். அதாவது இந்த மாதிரி ரோடுகளில் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. இந்த தார் ரோடு, இந்த மாதிரி சிமெண்ட் ரோடு, இந்த மாதிரி ரோட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைல்டு ஃப்ராக்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு வருஷம் 2 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எலும்பு, சைடில் உள்ள எலும்பு மெதுவாக அப்படியே கிராக் விட ஆரம்பிக்கும். நாளைக்கு ஓட முடியாது. அதோட பேர் எனக்கு தெளிவாக தெரியல. ஒழுங்காக ஓட முடியாது. அப்படின்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், வலியாக இருக்கும், பெயினாக இருக்கும். அதனால் ஓட முடியாது. அதனால் இந்த மாதிரி ட்ராக் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மண் ட்ராக்கு இருங்க, ஃபுல்லாகவே மண் ட்ராக்கில் இந்த மாதிரி மண் ட்ராக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மசில் கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ரெண்டாவது, உங்களுக்கு ஓடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், மசில் அடிபடாது, அந்த முட்டியும் பெயின் எடுக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கிரவுண்டை தேர்ந்தெடுத்துக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு மண் ரோட்டில் ஓடுங்க. மண் ரோட்டில் ஓடினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக 2 வருஷம் 3 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இருந்திருக்கு. மண் ரோட்டோட கண்டிப்பாக சிட்டியில் தார் ரோட்டில் மண் ரோடு கொடுக்குற வாய்ப்புகள் இல்லை. தார் ரோட்டில் ஓடி ஒரு செலெக்ஷன் எனக்கு போச்சு. அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. விரைவில் எக்ஸாம் வரும். எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் என்னென்னு. தேங்க்யூ.